Taste the Daily. புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சூறாவளி சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை விவசாய அமைப்புகளைச் சார்ந்த பிரதிநிதிகள் சந்தித்து தங்களது கோரிக்கைகளை குறித்து முறையிட்டனர். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்ட புரட்சி தமிழரிடம் கடலூர் தெற்கு மாவட்டம் நெய்வேலி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த விவசாய அமைப்புகள் கலந்துரையாடினர். அப்போது பேசிய பெருமாள் ஏரி சங்கத்தினர் பிரிட்டிஷார் ஆட்சி காலத்திலிருந்து நிறைவேற்றப்படாத அரிவாமூக்கு திட்டத்தை அதிமுக ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்டதாக பெருமையுடன் கூறி அதனை நிறைவேற்றி தந்த அப்போதைய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர். எங்களுக்கு ரெண்டு கோரிக்கை, வாழ்க்கையில் வேற எந்த கோரிக்கையும் நான் உங்ககிட்ட கேட்கல. 2 கோரிக்கை நிறைவேறி போச்சு உங்களால. முந்திரிக்கான ஜிஎஸ்டி வரியை 12% 5% குறைப்பதற்கு மத்திய அரசு மூலமாக நடவடிக்கை எடுத்த புரட்சி தமிழருக்கு தமிழ்நாடு முந்திரி உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்கத்தினர் நன்றி தெரிவித்ததுடன் மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கையும் விடுத்தனர். இந்த முந்திரி தொழிற்சாலைகள் வருஷம் உள்ள இப்ப 12 மாசமும் நடந்துட்டு இருக்கு. ஆனா வருஷம் கரண்ட் பில்லு கூட்டிட்டு போறதுனால எங்களுடைய நிறுவனங்கள் நிறைய நஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அதனால வருஷம் மின்சாரம் உயர்ந்த தடுக்கிறதுக்கான ஆவணம் செய்யணும் தாங்கள் ஆட்சி வந்த பிறகு. பலா விவசாயிகளுக்கு தனி மார்க்கெட் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் சேமிப்பு கிடங்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் பலா விவசாயிகள் சங்கத்தினர் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளரிடம் கோரிக்கை வைத்தனர். பலாவுக்காக எங்களுக்கு ஒரு தனி மார்க்கெட்டு அமைச்சு கொடுக்கணும். அதுக்கான இடம் அண்ணா யூனிவர்சிட்டியை நாங்கள் கேட்டுருக்கோம். அவங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பாதி, தண்ணி வாட்டர் போர்டுக்கு பாதின்னு ஒதுக்கிட்டாங்க. ஆனால் வாட்டர் போர்டு போர் மட்டும்தான் இருக்குது, மீதி இடம் எல்லாம் சும்மா தான் இருக்குது. அந்த இடத்துல எங்களுக்கு ஒதுக்கி மார்க்கெட் வசதி ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா. இதேபோல தனியார் பள்ளி கூட்டமைப்பு சார்பில் தனியார் பள்ளிக்கு வரவேண்டிய RTI தொகை 2 வருடமாக வரவில்லை என்றும் இதனால் தனியார் பள்ளி நிர்வாகம் வலுவிழந்து விட்டதாகவும் அதனை பெற்றுத் தருமாறும் கோரிக்கை வைத்தனர். நிர்வாகத்திறனற்ற விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியால் விவசாயம் பொய்த்து வாழ்விழந்து தவித்து வரும் விவசாய அமைப்புகளின் கோரிக்கை அனைத்தும் கழக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அளித்த நம்பிக்கையின் பலனாக மன நிம்மதியுடன் விவசாய அமைப்பினர் திரும்பிச் சென்றனர்.